அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2026 பலன், அடுத்து வார ராசி பலன், மாத ராசி பலன் எல்லாமே லைனாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்ஸ் கொஞ்சம் போடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ராசி எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக்ஸு வரும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு 4-5 பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். உங்களோட ஆதரவு, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா எங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். உங்களுக்கும் புதுவிதமான வீடியோஸ்கள் பார்க்குறதுக்கும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இன்றைக்கி பஞ்சாங்கத்துக்கு ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 15/12/2025. கிட்டத்தட்ட இன்னொரு 15 நாள் புது வருஷத்துக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் தயாராகிக்கிறது நல்லது. விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி இரவு 9:20 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் 11:09 வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கி சித்தயோகம். சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:23க்கும் சூரியன் மறைவு மாலை 5:45க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:15 முதல் 10:15 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் பார்த்திங்கன்னா காலையில் 7:48லேருந்து 9:13 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 10:38லேருந்து 12:04 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 1:29லேருந்து 2:54 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி சுப முகூர்த்த நாளாக இருக்குது. எல்லாமே, அதாவது கிரகங்களும் சரி, நட்சத்திரமும் சரி, திதியும் சரி நல்லாவே இருக்குது. இப்போ ஏகாதசி திதியில் பார்த்திங்கன்னா திருமணம், உழவு, விரதம் இருக்கிறது, நகை இடம் அமைக்கிறது, சிற்பம் ஆகிய விஷயங்களுக்கு செய்யலாம். சித்திரை நட்சத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா பூநூல் கல்யாணம், படிக்க ஆரம்பிக்கிறது, பதவி ஏற்க, கிணறு வெட்ட, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு இன்பம், ரிஷப ராசிக்கு அன்பு, மிதுன ராசிக்கு துணிவு, கடக ராசிக்கு ஆதாயம், சிம்ம ராசிக்கு மேன்மை, கன்னி ராசிக்கு நன்மை, துலாம் ராசிக்கு அனுகூலம், விருச்சிக ராசிக்கு நிம்மதி, தனுஷ் ராசிக்கு ஊக்கம், மகர ராசிக்கு விருப்பம், கும்ப ராசிக்கு ஆதாயம், மீன ராசிக்கு அசதியாக இருக்குது. சிறப்பாக அமைதியாக நாளை கொண்டு போங்க. வாரத்தோட முதல் நாள், வருஷத்தோட இன்னும் 2 வாரம் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மொதல் ராசியான மேஷ ராசிக்கு கொஞ்சம் ஜாலியாகவே தான் இந்த வாரம் ஆரம்பிக்குது. நல்லாவே போகும். இந்த 2 நாட்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். உங்களோட ராசியை பொறுத்தளவுக்கு, கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு உங்களோட 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், 9ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. இந்த நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய நீங்கள் செய்கிற செயல்கள், காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளை கொண்டு போகலாம். பசங்களால் சுப செலவுகள் ஏற்படும், உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தர விஷயங்கள் நடைபெறத்துக்கும் கேள்விப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெற்றோரும் கூட பிறந்தவங்களோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெரியவங்களோட ஆறுதல்வான வார்த்தைகளும் அவங்களோட ஆதரவும் உங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பணி சுமை குறையும். அதே நேரங்களில் புதிய விஷயங்கள் செய்கிறதுக்கும் எதிர்காலத்தை குறித்து முடிவெடுக்கிறதுக்கும் பெண்கள் நாளை பயன்படுத்திக்கலாம். உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு இது ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சியும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. மனசு, புத்தி எல்லாமே தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள், சிறப்பான நாள். சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சந்தோஷத்துக்கு குறைய இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற நாள். அதே நேரம் நீங்கள் செய்கிற சிறப்பான செயல்பாடும் உங்களோட புதிய யுக்திகளும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு இந்த நாள் உங்களுக்கு வேலையில் ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா
அ காதலர்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, உங்களோட பாசிட்டிவான ஆட்டிட்யூட் அத தனக்கிட்ட மகிழ்ச்சியாவும், சந்தோஷமாவும் பகிர்ந்துக்கிற நாளா தான் இருக்கும். தரமான நேரம் ஆ நல்லா 2 பேரும் ஒண்ணா இருந்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும், நல்ல ஒரு டைம் பாஸ் பண்றதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தோடயும் சரி, இன்னைக்கு நல்ல ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது நல்ல ஒரு நிறைவாவும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. சிறப்பான நாளா இருக்கு. மேஷ ராசிய பொறுத்தளவுக்கு உறவுகளுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சீராவே இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கு. வருமானமும் இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பிரச்சனைகள் எதுவும் இல்ல. உங்களோட சேமிப்பு அதிகரிக்கிறனால, நல்ல ஒரு நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வளர்ச்சிகள் நெறைய இருக்கு. பண விஷயமா முக்கிய முடிவுகள எடுக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நல்ல ஒரு ஆற்றலோடு இருப்பீங்க. சுறுசுறுப்பு, உற்சாகம், மகிழ்ச்சி நாள் முழுக்க இருக்கும். எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு மேஷ ராசிக்கு அனுகூலமான நாளா தான் இருக்கு. எத பத்தியும் யோசிக்க தேவையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமும், மகிழ்ச்சியும் ரெட்டிப்பா தான் இருக்கும். எத பத்தியும் யோசிக்காம நாள ஜாலியா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விஷயத்திலும் இருக்கு. உங்களோட கிரக நிலைகள பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தர விதமா தான் இருக்கு. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், 8ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு வரவு, லாபம், சந்தோஷம் எந்த ஒரு விஷயத்துக்கும் குறைவில்லாத நாளா தான் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பு, உற்சாகம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். நல்ல விஷயங்கள் உங்க வீடு தேடி வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பசங்களால சந்தோஷங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்கள போட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். வருமானம், லாபம் இருக்கும். சேமிப்பு பெருகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அனுகூலமான நாளா இருக்கு. உங்களோட லட்சியங்கள அடையறதுக்கான அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. நல்ல ஒரு உற்சாகமான போக்குல இன்னைக்கு நாள கொண்டு போங்க. வெற்றியும் உறுதி, நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உறுதி. சுபகாரிய முயற்சிகள்லயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. விரைவில ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கும். அதனால நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இந்த நாள் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு திறமைக்கு பாராட்டு கிடைக்க நேரலாம். புதிய வேலைவாய்ப்புகள் நிறையவே காணப்படுற மாதிரி இருக்கு. இதுவரைக்கும் அப்ளை ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்குண்டான இன்டர்வியூக்கான கால் ஃபாரோ இல்ல அக்செப்டன்ஸ் லெவலோ அந்த மாரி சில விஷயங்கள் இருக்கும். எதவையும் தவற விடாம பயன்படுத்திக்கங்க. ஃபோனையோ இல்ல மெயிலையோ செக் பண்ணாம இருக்காதீங்க. கண்டிப்பா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நாளா இருக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்தி குடுக்கும். இது புதுசா வேலை தேடுறவங்களுக்கும், ஏற்கனவே வேற வேலை தேடுறவங்களுக்கும் ஓகேவா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அன்பாவும், உண்மையாவும் உறவ பகிர்ந்துக்கிற நாள். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நல்ல ஒரு புரிதல் இருக்கும். மனசு விட்டு சில விஷயங்கள பேசுவீங்க. 2 பேரும் ஜாலியா டைம் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒண்ணா வெளியில ஊர் சுத்த வாய்ப்பு இருக்கு. அ நல்ல ஒரு சந்தோஷமும், நல்ல ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம ஜாலியா நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு இன்னைக்கு திருப்தியாவே இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு ரொம்பவே ஆக்கப்பூர்வமாவும், நல்ல ஒரு பயனுள்ள வகையில செலவு செய்றதுக்கு உதவியா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, ஒரு சிலர் அ இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை, உறுதி எல்லாமே உங்க மனநிலை பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கு. அது ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். மகிழ்ச்சியா, ஜாலியா நாள கொண்டாடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா, அப் அண்ட் டவுன் இருக்கு. சில விஷயங்கள் எதிர்பாராத நல்லதும் இருக்கலாம், பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கும். உங்களோட ராசியில குரு, 3ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், 7ஆம் இடத்துல செவ்வாய், ஆ 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க. இது சில பொறுப்புகளாலயும், சில பதட்டங்களாலயும்
கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தேவையில்லாத அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எல்லா விஷயத்தையும் கூலா ஹேண்டில் பண்ணுங்க. குடும்பத்தில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பசங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். உ நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல தடை, தாமதங்கள் வரதான் செய்யும். எல்லா விஷயத்தையும் கவனமா செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. குடும்பத்தில இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரியா எல்லார்கிட்டயும் அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. ரொம்பவே ஆக்கப்பூர்வமான நாள் கிடையாது. சின்னதா பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட தைரியமும், உறுதியும் குறையிற மாதிரி இருக்கு. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு, உங்கள நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, நாள கொண்டு போங்க. எந்த விஷயத்தையும் தைரியத்தோடையும், உறுதியோடையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகம். சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன தாமதங்கள் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள கண்டிப்பா ஒழுங்குமுறைப்படுத்தி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். வேலை அதிகமா இருக்கு. வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க செய்ற தவறுகள் அடுத்தவங்களுக்கு அது சாதகமா போகும். உங்களுக்கு அது சிக்கலா போறதுக்கான வாய்ப்பா இருக்கு. எந்த ஒரு தவறும் இல்லாம கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சிறப்பா செய்யுங்க. பலன் அடையக்கூடிய விதத்துல நாள கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, காதலர்களுக்குள்ளேயும் சரி, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பய உணர்வோ, நெகட்டிவ் தாட்ஸு நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வு. அத தொணக்கிட்டயும் சரி, காதலர்கள்கிட்டயும் சரி, வார்த்தைகள கவனம் இல்லாம பேசி பிரச்சனைகள பெருசாக்குற மாதிரி இருக்கும். அத தவிர்க்க வேண்டியது அவசியம். உங்க தொணக்கிட்ட காதலர்களா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், பக்குவமா நடந்துக்கிறது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கேஷுவலா நாள கொண்டு போங்க. வாக்குவாதம்லாம் வச்சுக்காதீங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாம, உங்களோட கருத்துக்கள திணிக்காதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு வரவு இருக்கு. ஆனா குடும்பத்தோட செலவுகள், பொறுப்புகள் காரணமா ஏகப்பட்ட செலவுகள்னால பணப்பற்றாக்குறை ரொம்பவே இருக்கிற மாதிரி இருக்கும். பணம் சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டம். வரவு கம்மியா இருக்கு. செலவுகள் ஏகப்பட்டதா இருக்கும். செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இல்லன்னா திண்டாட்டம் தான். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும். தொண்டை வலி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா இருங்க. குளிர்ச்சியான உணவு வகைகள சாப்பிடாதீங்க. ஏன்னா, உங்களோட பதட்டத்தினால இருக்கிற ஆரோக்கியத்தையும் கெடுக்கிறது ரொம்பவே மோசமா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு பயம், தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நாள். மனநிலையில ஏதோ நெகட்டிவான சிந்தனைகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. சிந்திச்சு செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் நிதானமும், பொறுமையும் தேவை. குறிப்பா சொல்லணும்னா, வார்த்தைகள்ல ரொம்பவே அவசியமா பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். 2ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், 6ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல குரு. தேவையில்லாத செலவுகள், பணவரவு இருக்கும். ஆரோக்கியத்தில பாதிப்புகள் இருக்கு. அது மூலியமா சில ம் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, அந்த பணப்பற்றாக்குறைய தவிர்க்கலாம். கூட பொறந்தவங்க கொஞ்சம் உதவியா இருப்பாங்க. வியாபாரத்தில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தெய்வ வழிபாடு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதிய தரா மாதிரி இருக்கும். சில விஷயங்கள அமைதியாவும், பொறுமையாவும் கையாள வேண்டியது அவசியம். உங்களோட இலக்குகள அடையறதுக்கு கொஞ்சம் கவனமாவும், செய்ற விஷயங்கள், காரியங்கள்ல நிதானமாவும், பொறுமையாவும் செய்றது நல்லது. நாள் முழுக்க எல்லார் கூடயும் கொஞ்சம் எதார்த்தமான அணுகுமுறை தேவை. எதையும் பெருசா எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்க வேண்டிய நாளா இருக்கு. திருமண சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதே நேரங்கள்ல உறவினர்களாலயும் சரி, கூட பொறந்தவங்க கூடயும் தேவையில்லாத பிரச்சனைகள் எழலாம். கவனம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல தவறுகள் ஏற்படாம இருக்க, நீங்க ரொம்பவே கவனம் செலுத்தி வேலைகள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. வேலைகள்ல பதட்டத்தினால, உங்க மனசுல இருக்கிற பய உணர்வுனால, செய்ற வேலைகள்ல தவறுகள் ஏற்படலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது கரெக்ட்டா செஞ்சிருக்கீங்கன்னா, ஒரு ரீசெக் பண்ணிக்கங்க. எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. வேலையில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. தவறுகள் இல்லாம பார்த்துக்கங்க. கணவன் மனைவி காதலர்கள் கூட்ட கொஞ்சம் பார்த்து நல்லா கொண்டு போ வேண்டியது அவசியம். உங்களோட பய உணர்வும், பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் தொணக்கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் வார்த்தைகள கொட்டுற மாதிரி இருக்கு. அது உறவுல நல்லிணக்கத்த பாதிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அத தவிர்த்துட்டு பக்குவமா, எதார்த்தமா எந்த ஒரு சூழ்நிலையும் கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏதாவது எழறா மாரி இருந்தா, அத தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பொறுமையும், நிதானமும் அவசியம் தேவை.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமா பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு பக்கம் உங்களுக்கு ப்ரெஷர் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பணத்த கவனமா கையாளுங்க. அக்கவுண்ட்ல வச்சுக்கங்க. கையில அதிக பணம் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்றதோ, இல்லன்னா பர்ச்சேஸுக்கு போறதெல்லாம் வேண்டாம். எதுவா இருந்தாலும் அ கையில பணத்த வச்சுக்காம பாதுகாப்பா வச்சிருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிற மாதிரி இருக்கும். பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பற்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. சாப்பாட்டு விஷயத்திலும் இன்னைக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கடகராசியை பொறுத்தளவுக்கு நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகம், மகிழ்ச்சியோட பணமும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ ஜாலியாவே இருப்பீங்க. எத பத்தியும் கவலை இல்ல. நாள் முழுக்க சிறப்பான செயல்பாடுகள் அதிகமா இருக்கு. ஆனா கொஞ்சம் எண்ணங்கள் நெறைய இருக்கும். அத மட்டும் கொஞ்சம் கேஷுவலா கொண்டு போறது நல்லது. உங்களோட ராசியில கேது, 3ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், 5ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல குரு, எதிர்பாராத தனவரவு இருக்கும். நீண்ட நாளா காத்திருந்த பணமும் கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பசங்களோட ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. புதிய முயற்சிகள தொடுங்க. ஏற்ற ஒரு நாள். நீங்க இவ்வளோ நாளா யோசிச்சு வச்ச இந்த சில விஷயங்கள், உங்களோட விருப்பங்கள், உங்களோட ஆசைகள், கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை அதிகமாகறதுக்கும், பூர்வீக சொத்துக்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கறதுக்கும், உங்களோட விருப்பங்கள், சந்தோஷத்தையும் நிறைவேத்திக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு நம்பிக்கையும், உறுதியும் நிறையவே இருக்கு. சிறந்த முடிவெடுக்கிறதுக்கான மனநிலையில நீங்க இருப்பீங்க. அதனால எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். சுபகாரிய முயற்சிகளையும் சரி, உங்களுக்கும் திருமண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வர வாய்ப்பா இருக்கு. சிறப்பா நாளா பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல உறுதியான மனநிலை இருக்கும். அதனால உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாள். மேலதிகாரிகள் இல்லைன்னா உங்கள் மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு வேலைகளை சிறப்பாக மகிழ்ச்சியாக செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட இன்னைக்கு அன்பை வெளிப்படுத்துவீங்க. அதனால் 2 பேருக்குள்ளேயும் உறவில் பிணைப்பு இருக்கும். திருமணமானவர்கள் குடும்பத்தோட ஒன்றா மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் கலந்துக்கிறது, அதாவது திருமண விசேஷங்களில் கலந்துக்கிறது, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, நல்ல ஒரு குடும்பத்தோட ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. காதலர்கள் நீங்கள் 2 பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும், காதலர்கள் உங்களோட திருமண பேச்சு நடத்துறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். நீங்களும் வீட்டில் தைரியமாக பேசலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சேமிப்பு நிறைய இருக்கிறனால சந்தோஷமாக இருங்க. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. வரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முடிஞ்சால் சேவிங்ஸை பிளான் பண்ணி செய்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திடமாக இருப்பீங்க. சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு உற்சாகமும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. திருப்தியான நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலையும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வார்த்தைகளில் பொறுமை அவசியம். அதே நேரங்களில் கூட பிறந்தவங்க, நண்பர்கள், கூட சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட ராசியில் 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், 4ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. இது உங்களோட கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு கோபத்தையும், எரிச்சலையும், அவசரத்தையும் காட்டுது. சூழ்நிலைகளை பார்த்து சமாளிக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. தெரியாதவங்க கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுறது நல்லது. இன்னைக்கு கூட பிறந்தவங்களோட அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற பலன்கள் பெருசாக கிடைக்காது. எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காதீங்க. அதனால் கவனமாக இருங்க. உங்களோட பிடிச்சவங்க கூடயோ, நெருக்கமானவங்க கூடயோ
பேசும்போது ரொம்பவே கவனமா வார்த்தைகள பார்த்து பேசுறது நல்லது. பசங்களோட ஆரோக்கியத்தில கவனம் தேவை. திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் இழுபறி ஏற்படுற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ப்ரெஷரா இருக்கும். பழைய நண்பர்களோட சந்திப்பு கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சிய தரா மாதிரி இருக்கு. பயணங்களால அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தனிமையா இன்னைக்கு நாள கொண்டு போனீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பிரச்சனைகள் இல்லாத அமைதியான நாளா கொண்டு போகலாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையோட சூழ்நிலைகள் கடினமா தான் இருக்கு. உங்களோட வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. வீட்டோட பொறுப்பும், வேலையில இருக்கிற ப்ரெஷரும் உங்களோட வேலைகள்ல கவலைய தரா மாதிரி இருக்கு. ஏதோ மனசுக்குள்ள வருத்தத்தையும், எண்ணத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாம சுமூகமா நாள கொண்டு போறதுக்கு கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், துணைனா அதுதான். உங்கள் துணைக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கு. த கருத்து வேறுபாடுகள் எழ வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள பாருங்க. எது பேசணும், எது பேசக்கூடாதுன்னு யோசிச்சு பேசுங்க. எதையும் அவங்க மேல திணிக்காதீங்க. இது திணிச்சீங்கன்னா, ஈகோ பிரஷரோ இல்லன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிரிவு பெருசாகாம பார்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்ட புதுப்பிக்க தேவையில்லாத அதிக செலவ செய்ற மாதிரி இருக்கும். என்னென்ன செலவு செய்றீங்கன்னு கொஞ்சம் கண்காணிங்க. நீங்க கூட இருந்து செலவுகள பார்த்தீங்கன்னா நல்லது. இல்லன்னா வீண் விரயமோ, பண இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்தில ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாளுங்க. சூழ்நிலைகள பார்த்து பணத்த கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே கவனமா இருங்க. பிரார்த்தனை செய்றது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கூலா கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பெரிய அளவிலயும் பாதிப்புகள் இருக்காது. நிதானம். இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவும் இருக்கும். அதே நேரத்தில நிலையான மனநிலையோட இல்லைன்னா, நடக்கிற சூழ்நிலைகள பக்குவமா கையாளலைன்னா, சில தேவையில்லாத பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். கலவையான நாளா தான் இருக்கு. உங்களோட ராசியில சந்திரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கிறது. 3ஆம் இடத்துல செவ்வாயும். அவசரமா எதுவும் செய்யாதீங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனி பகவானும், 9ஆம் இடத்துல ஆ குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. இது கலவையான பலன்கள் தான் தர மாதிரி இருக்கு. முதல்ல நல்லது என்னன்னு சொல்லிர்றோம். நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல கொஞ்சம் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சியும் இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கும். பெண்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட நீண்ட நாள் ஆசைகள நிறைவேத்துறதுக்கு ஏற்ற ஒரு நாள். குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா, இன்னைக்கு உட்கார்ந்து பேசினீங்கன்னா பிரச்சனைகள தீர்க்கலாம். வியாபாரத்தில கொடுக்கல் வாங்கல்ல கவனமா பார்த்துக்கங்க. ஏன்னா நல்லதும் இருக்கு, லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு. ஏன்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல யோசிக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நாள ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா செஞ்சீங்கன்னா, நாள பொறுமையா கொண்டு போகலாம். ஆ இன்னைக்கு உங்ககிட்ட மனசுல தெளிவு ஏற்படுறதுக்கு நம்பிக்கையும், உறுதியும் இன்னைக்கு எல்லா விஷயத்துலயும் தேவை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களோட குழப்பம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள்ல தாமதங்கள் இல்லாம செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. கூட வேலை செய்றவங்களோட ஆ பிரச்சனைகள் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா, நீங்க அவங்க கூட பிரச்சனை பண்ணா, உங்களோட வேலைகள்ல பிரச்சனை ஏற்படுறதுக்கு அவங்க காரணமா இருப்பாங்க. உங்களோட வேலைகள கவனமா திட்டமிட்டு செய்ய வேண்டிய அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூட அகந்தை, அதாவது ஈகோ, அவங்க ஒண்ணு சொல்ல, நீ யாரு சொல்றது? நான் யாரு சொல்றதுன்ற மாதிரி கேட்கறதுங்கிற மாதிரி இடைவெளி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. போக்கெல்லாம் தவிர்த்துட்டு சகஜமா, கேஷுவலா சரண்டர் ஆகுறது இன்னைக்கு நல்லது. விட்டு குடுத்து போறதும், தொணக்கிட்ட அனுசரிச்சு போறதும் தான் இன்னைக்கு உங்களுக்கு முடிவு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போகும். பண விஷயத்துல பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா, தேவையில்லாத செலவுகள் பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் காரணமா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால
கொஞ்சம் கவனமா பார்த்து செலவுகள கையாளுங்க. வீண் விரயம் ஆகாம பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறத பண விஷயமா எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. யாருக்கும் கடன் குடுக்கிறதோ, கடன் வாங்குறதோ இன்னைக்கு வேண்டாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு திருப்திகரமா இல்ல. சாப்பாட்டு விஷயத்துல கவனம், செரிமான பிரச்சனைகள் இருக்கு. நீங்க நேரத்துக்கும் ஆரோக்கியமான உணவையும் சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீங்க செய்ற பிரச்சனைகள், பிரஷர் உங்களோட ஆரோக்கியத்த பாதிக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு ஒரு மாதிரி எண்ணங்கள், ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்யுங்க. உங்கள நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பக்குவமா கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. உங்களோட ராசியில சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கு. என்னதான் தைரியமா இருந்தாலும் 2ஆம் இடத்துல செவ்வாயும், 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல சந்திரனும் உங்கள பதட்டத்தோடையே தான் நாள வச்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த ஒரு செயல்லயும் பிடிப்பில்லாத செயல்படுற நாள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல காலதாமதமாகற மாதிரி இருக்கு. யாரையும் எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். ஆரோக்கியத்துல சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். வியாபாரத்துல லாபம் சுமாரா இல்லனாலும் நஷ்டமாகாம பார்த்துக்கிறது நல்லது. கூட பொறந்தவங்களோட உதவிய ஏத்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட தேவைகள பூர்த்தி செய்றதுக்கு கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்க செய்ற அன்றாட வேலைகளையும் ஒழுங்குமுறையோட செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தியானம் இல்லன்னா ஆன்மீக செயல்கள்ல ஈடுபட்டு மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட அ நாள திட்டமிட்டு செய்ங்க. எந்த ஒரு விஷயத்தையும், சூழ்நிலையிலயும் பதட்டம் இல்லாம கேஷுவலா ஹேண்டில் பண்றது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல வெற்றி பெறணும்னா, கடினமான உழைப்பு தேவை. வேலையில பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலையில இருக்கிற பதட்டத்த வீட்டுக்கு கொண்டு போவாதீங்க. வீட்ல இருக்கிற பிரச்சனைகள வேலைய பதட்டமா கொண்டு போய் தவறுகள் செய்யாம பார்த்துக்குங்க. ஆ ஏன்னா தவறுகள் செஞ்சீங்கன்னா, அது வேலைக்கே உல வைக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல இருக்க பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் உங்க தொணைக்கிட்ட மகிழ்ச்சியான நேரங்கள அனுபவிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பாருங்க. உங்களால முடியலன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. தேவையில்லாத உங்களோட பதட்டத்தையும், பயத்தையும் அவங்க கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் காட்டாம இருந்தீங்கன்னா, இது காதலர்களுக்கும் பொருந்தும். நிதானமா, பொறுமையா நாள கொண்டு போறது நல்ல ஒரு விதத்துல அமைதியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அனுகூலமா இல்ல. கூடுதல் செலவுகள் கண்டிப்பா உண்டு. உங்களோட தேவைகள பூர்த்தி செய்ய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அது அன்றாட செலவுகளா இருந்தாலும் சரி, அ அவசர தேவைகளும் இருக்கத்தான் செய்யும். அ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா, அவசர தேவைக்கு பணத்த கடைசி நிமிஷத்தில தேடுறது ரொம்பவே கஷ்டம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தோள்கள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரெஸ் அதிகம், பிரஷர் அதிகம். உங்களோட மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள மகிழ்ச்சியா செஞ்சு, நாள உற்சாகமா நீங்களே கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், முன்னேற்றமும் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கு. எல்லா விஷயத்தையும் சுறுசுறுப்பாவும், தைரியமாவும் எதிர்கொள்ற அளவுக்கு உங்க ராசியிலேயே செவ்வாய் இருக்காரு. 3ஆம் இடத்துல ராகுவும், 4ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் பதட்டத்த குடுப்பாரு. குருவோட பார்வை 7ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும். 9ஆம் இடத்துக்கு கேது பதட்டத்த குடுப்பாரு. இருந்தாலும் கவலை இல்ல. 11ஆம் இடத்து சந்திரன் எதிர்பாராத தனவரவு இருக்கும். 12ஆம் இடத்து சூரியன், புதன், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுப செலவுகள், சந்தோஷத்துக்கான செலவுகள், மகிழ்ச்சிக்கான செலவுகள் அதிகமா இருக்கு. அது நாள இனிமையாக கொண்டு போறதுக்கான வாய்ப்பா நெறையவே இருக்கும். ம் இன்னைக்கு உங்களோட நாள் உங்களுக்கு நம்பிக்கையும், புது நம்பிக்கையும், தெம்பும் தரா மாதிரி இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்க கூட இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புதிய சொத்துக்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தோட தெய்வ தரிசனம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அ எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள போட்டு நாள கொண்டு போவீங்க. சிறப்பான பலன்கள் உண்டு. மனச அமைதியா, ஜாலியா வச்சுக்கிட்டு எந்த ஒரு சவாலான சூழ்நிலையும் கையாண்டு நல்ல ஒரு ஆறுதலையும், பலனையும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பாதிப்பில்லாத நாள் தனுசு ராசிக்கு மகிழ்ச்சியும், சந்தோஷமும் இருக்கு.
தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு நல்ல ஒரு பொறுப்போடும், எதார்த்தமான அணுகுமுறையும் நல்ல ஒரு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அ பணியிட சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு வளர்ச்சியும், முன்னேற்றமும் தெரியிற மாரி தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அன்பா இருக்கக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான வார்த்தைகள பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் நல்ல ஒரு புரிதலோடையும், அனுநயத்தோடையும் ஜாலியா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணவரவு நல்லா இருக்கறனால, ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும், குடும்பத்துக்கான செலவு செய்றதுக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சியா நாள கொண்டு போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஜாலியாவே நாள கொண்டாடுங்க. மனசு விட்டு பல விஷயங்கள பேசுங்க. முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, உங்களோட சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதிர்பாராத வகையில பணவரவு உண்டு. அது எந்த ஒரு அ நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு திட்டத்த முதலீடு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமாவும், வளர்ச்சிக்கு உதவியாவும் இருக்கும். அ குடும்பத்துக்கான பயனுள்ள செலவுகள் தான் இன்னைக்கு இருக்கு. அதனால எந்த ஒரு பாதிப்பும் பண விஷயத்துல கிடையாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட மனதைரியம், உறுதி எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மகிழ்ச்சியா, ஜாலியா இந்த நாள கொண்டாடுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான நாளா தான் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு நல்ல ஒரு அ முன்னேற்றங்கள் தெரியிற மாதிரி இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, பசங்களோட எதிர்காலம், வேலையில, தொழில்ல நல்ல ஒரு ஆர்டர்கள் இல்லன்னா புதிய விஷயங்கள் செய்ற மாதிரி இருக்கும். வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. உங்களோட ராசியில 2ஆம் இடத்துல ராகு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்காது. 3ஆம் இடத்து சனி பகவான் தைரியத்த குடுப்பாரு. 6ஆம் இடத்து குரு ஆரோக்கியத்த பார்த்துக்குவாரு. 8ஆம் இடத்து கேது எத பத்தியும் கவலைப்பட வேணாம். 10ஆம் இடத்து சந்திரன் பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரியும். 11ஆம் இடத்து சூரியன், புதன், சுக்கிரன் வருவாய் நல்லா இருக்கு. சேமிப்பு நல்லா இருக்கும். 12ஆம் இடத்துல குரு செவ்வாய் இது கொஞ்சம் குழப்பத்தையும், பதட்டத்தையும், பயத்தையும் குடுத்தாலும், உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதியும் நிறையவே இருக்கு. வளர்ச்சிக்கு உண்டான நாள். முன்னேற்றத்த சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. இன்னைக்கு உ உ ச மகிழ்ச்சி தர விஷயங்கள் நிறையவே இருக்கு. குடும்பத்தில செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள அடங்கியிருக்கும். பெற்றோர் கூட இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். கடன் பிரச்சனை தீரும். சிறப்பான நாளா இருக்கிறதுக்கு மகிழ்ச்சியும், சந்தோஷமும் நிறையவே இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு உங்களோட செயல்கள சுமூகமா செய்ய முடியும். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கைகள்ல நன்மை, தீமை எல்லாமே பார்த்து கொண்டு போறதுக்கு பக்குவப்பட்ட ஒரு நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு நாள். உங்களோட பணிகள நல்ல ஒரு அ நிறைவா திறமையோட செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கொஞ்சம் பொறுப்புகள்னால அதிகமான வேலைப்பளு இருந்தாலும், நேரத்துக்கு உங்களோட வேலைகள செய்றதுக்கு திட்டமிட்டு செய்றது ரொம்பவே நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட இனிமையான வார்த்தைகள பேசுவீங்க. துணைய மகிழ்விப்பீங்க. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படலாம். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. குடும்பத்தோட மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஆ நல்ல ஒரு வளர்ச்சிக்கும், சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத நாள். ஆ குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பசங்களோட எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுங்க. வளர்ச்சிக்கு ஏத்த விதமா இந்த நாள கொண்டு போங்க. கல்யாணம் ஆகாதவங்க, அதாவது காதலர்கள் உங்களோட வீட்ல உங்களோட திருமணத்த பத்தி பேசுறதுக்கு நல்லது. குறிப்பா ஏதாவது தோஷங்கள் இருந்தா 25 வயசு மேலேயும் பெண்கள், ஆ ஆண்கள் வந்து 31 வயசு 30 வயசுக்கு மேலேயும் பேசுறது நல்லது. அவசரப்பட்டு 2005ல பொறந்துட்டு கல்யாணம் ஆகும் எப்ப ஆகும்லாம் யோசிக்காதீங்க. ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நிதி நிலைமை சுதந்திரமா இருக்கு. கையில இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். கணிசமான தொகைய சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். கவலையே இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமா உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். மகிழ்ச்சியா, ஜாலியா, உற்சாகமா எல்லா விஷயத்திலயும் மனநிறைவோட நாள கொண்டு போவீங்க. திருப்தியும், மகிழ்ச்சியும் குறைவில்ல. நாள் சிறப்பா அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அ வரவு இருக்கும். ஆனாலும் பொறுப்புகள் காரணமா செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு ராசியிலேயே ராகு இருக்கிறது ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். ஆனா, புதிய எண்ணங்கள் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுவா இருந்தாலும் சரியா பயன்படுத்திக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது.
2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு, ஆ 7ஆம் இடத்துல கேது கொஞ்சம் கவனம், ஆ 9ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ப 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. இது கொஞ்சம் கலவையான பலன்கள் இருக்கு. சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு வ வரவும் இருக்கும், செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கலாம். நண்பர்கள் கொஞ்சம் கூட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாதீங்க. அவங்களால மன அமைதி குறைய வாய்ப்பு இருக்கு. பொறுமைய கடைப்பிடிச்சீங்கன்னா பிரச்சனைகள தவிர்க்கலாம். மனைவி வழி உறவினர்கள் மூலியமா கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில கெட்ட பேரும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அனுகூலமான நாளா ரொம்பவே எதிர்பார்க்காதீங்க. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காம நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்க வேண்டியது அவசியம். உங்களோட தன்னம்பிக்கைய இழக்காம நாள கொண்டு போறது நல்லது. சுத்தி நடக்கிற விஷயங்களையும், சூழ்நிலைகளையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லது. கேஷுவலாவும் நகைச்சுவை உணர்வோடும் நாள கொண்டு போறது ரொம்பவே அவசியம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள குறித்த நேரத்தில முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். கவலை ஏற்படுற மாதிரி இருக்கு. கூட வேலை செய்றவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். மேல அ மேலதிகாரிகள் கிட்ட இருந்தும் ஓவர் பிரஷர் இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்கள டென்ஷன் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலைகள்ல உங்களோட மனநிலை காரணமா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து திட்டமிட்டு உங்களோட வேலைகள கவனமா செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களோட கட்டுப்பாட்ட இழக்கிற மாதிரி இருக்கும். நீங்க உங்க துணைக்கிட்ட தேவையில்லாத அ டென்ஷன் ஆக்குற மாதிரி, அவங்களையும் இரிட்டேட் பண்ணி, அவங்கள டாமினேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள செய்றது, அத உங்களுக்கும், அவங்களுக்கும் பிரச்சனைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள செஞ்சு, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாவும், ஆறுதலாவும் இருப்பாங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு செலவுகள பார்த்தீங்கன்னா, வரவு கம்மி. ஆனா செலவுகள் ரெட்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால சேமிப்பு கரையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சேமிக்க முடியாது. இருக்கிற சேமிப்பு தான் காலியாகிற மாதிரி இருக்கு. செலவுகள பிளான் பண்ணுங்க. காலையிலேயே திட்டமிடுங்க. முடிஞ்சா இருக்கிற பணத்த வச்சு செலவு பண்ண முடியுமா பாருங்க. இல்லன்னா தேவையில்லாத கடன வாங்கி பிரஷர்ல, சிக்கல்ல மாட்டாதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சீதோஷ்ண நிலை காரணமா தொண்டை சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம். தலைவலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. மகிழ்ச்சியா, அமைதியா, பொறுமையா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டாம். நேத்துல இருந்தே நைட்ல இருந்து கொஞ்சம் குழப்பத்தோடையும், ஏதோ ஒரு தேவையில்லாத பயமோ, சிந்தனைகளோட நாள கொண்டு போற மாதிரி இருக்கு. உங்களோட ராசியில சனி பகவான் இருக்காரு. 4ஆம் இடத்துல குருவும், ஆ ஐ அ 6ஆம் இடத்துல கேதுவும், 8ஆம் இடத்துல சந்திரனும், 9ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரனும், 10ஆம் இடத்துல செவ்வாயும், 12ஆம் இடத்துல ராகுவும். பணம் எவ்வளவு வந்தாலும் எங்க போகுதுன்னு தெரியாது. எங்க சேமிக்கிறதுன்னு தெரியாது. ஆ சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. எல்லா விஷயத்திலயும் பதட்டத்திலயும், பயத்திலயும் உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வுனாலயும் நெறைய சங்கடங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல எந்த ஒரு பெரிய முதலீடும் செய்யாதீங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட தேவையில்லாம பேசாதீங்க. வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருங்க. எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு நாள்ல கவனமா கொண்டு போறது நல்லது. பொறுமையும் கட்டுப்பாடோட நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. சூழ்நிலைகள புத்திசாலித்தனமாவும், பொறுமையாவும் கையாள வேண்டியது அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்கள கலந்துக்கிட்டு உங்க மதிப்பு, பேர கெடுத்துக்காம பார்த்துக்கிறது நல்லது. அது கண்டிப்பா நடக்கும். அதனால அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கவனமா பேசுங்க. இல்லன்னா ஒதுங்கி போயிடுது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள கையாளும்போது கவனமா செய்ய வேண்டியது அவசியம். பிரச்சனைகளும் ஏற்படலாம். கூட வேலை செய்றவங்க தொல்லைகள் குடுக்குற மாதிரி இருக்கு. நீங்க செய்ற தவறுக்கு அவங்க உங்கள பழி தீர்க்கிற மாதிரி இருக்கும். அது உங்கள வருத்தத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட சூழ்நிலைகள் இன்னைக்கு சாதகமா இல்ல. அது அவங்களுக்கு பேக் ஸ்டாப் பண்றதுக்கு வசதியா இருக்கும். முதுகுல குத்தாம பார்த்துக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு நாள பார்க்காம இருக்கிறதே நல்லது. கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, காதலர்களா இருந்தாலும் சரி, ஒரு அடி தள்ளி நின்னீங்கன்னா நல்லது. ஏன்னா, கொஞ்சம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா,
தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படலாம். உணர்ச்சி வசப்பட்டு கோவத்தையும், எரிச்சலையும் காமிச்சு அடிக்கிற அளவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. ஒதுங்கி இருக்கிறது நல்லது. தனிமையா இன்னைக்கு நாள கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உறவுல மகிழ்ச்சிய பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த திட்டமிட்டு செலவுகள செய்ய வேண்டியது அவசியம். சூழ்நிலைகளையும் பார்த்து கையாளுங்க. ஏன்னா, நீங்க இருக்கிற இடம் பொறுத்து பணத்த கையாள்றது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு பண தேவைகள், எதிர்பாராத செலவுகள் இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பொறுமையோடவும், அமைதியோடவும் இருக்க வேண்டியது அவசியம். பதட்டம் அதிகமா இருந்தீங்கன்னா, ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. அத தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல இதுவரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வர 2026 6 மாசத்துக்கான பலன், அதாவது ஜூன் மாசம் குரு பெயர்ச்சி இருக்கு. அது வரைக்கும் ஒரு பலன் இருக்கும். அதுக்கு பிறகு இன்னும் கண்டிப்பா பலன் மாறும். நல்ல ராசிகளுக்கு நல்ல ராசியா இருக்கிறது பிரச்சனைகள்ல மாட்டலாம். பிரச்சனைகள்ல ராசிகள் கொஞ்சம் வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கணும்னா, உங்களோட வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கு இந்த சேனல தொடர்ந்து பாருங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க. லைக்குன்னு பண்ணீங்கன்னா, ஒரு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த ராசி அதிகமா வருதோ, அந்த ராசிக்கு மட்டும் தான் 2026க்கு உண்டான பலன்கள் வரும். ஏன்னா, கிரகநிலைகள் எல்லாம் வீடியோ எடுத்தாச்சு. மத்தபடி ராசி பலன்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள், பிளான் போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு தேவைன்றவங்க, உங்க வாழ்க்கைய மேம்படுத்த விருப்பப்படுறவங்க, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.